அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்எல்ஏக்கள் தற்பொழுது பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக செயல்பட ஆரம்பித்து விட்டார்கள். இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக மாறிவிட்டது என்றே நாம் கூறலாம். ஒன்றல்ல இரண்டல்ல, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் 24 எம்எல்ஏக்கள் மறைமுகமாக ஓபிஎஸ்க்கு ஆதரவு தெரிவித்து வந்த நிலையில் தற்பொழுது ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய உள்ளதாக வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார். அவர்களது பெயர்களை நாங்கள் விரைவில் அறிவிப்போம் என்றும் வைத்திலிங்கம் அவர்கள் கூறியிருப்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக அமைந்திருக்கிறது. இன்று ராமநாதபுரத்தில் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்ட அண்ணாமலை அவர்கள் விரைவில் அதிமுகவை பன்னீர்செல்வம் தலைமை ஏற்பார் என்றும் ஜூன் 5ஆம் தேதி அது நடக்கும் என்றும் அதிகாரப்பூர்வமாக கூறியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி என்பது ஒரு துரோகி, பச்சை துரோகி என்றும் எடப்பாடி பழனிசாமி உண்மையிலேயே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் பொழுது பாஜகவின் உதவியை நாடினார். எதிர்க்கட்சியாக வந்த பிறகு எங்களது ஆதரவு தேவையில்லை என்று கூறுவதற்கு அதிமுகவை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும், அதிமுகவின் முழுமை தலைமை வகிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டான் என்றும் உரிமையிலும் பேசியுள்ளார். ஆனால் இந்த முறை நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி நினைத்தது நடக்காது. பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுரம் தொகுதியில் வெற்றியடைந்து அதிமுகவை மீட்டெடுப்பதற்காகத்தான் அதிமுகவின் தொண்டர்களை தற்பொழுது ஒன்றிணைக்க வேண்டிதான் இந்த தொகுதியை தேர்வு செய்திருக்கிறார் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அண்ணாமலை அவர்களும் கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்துதான் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவாக அதிமுகவின் எம்எல்ஏக்களும் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகிறது. இது ஒருவேளை உண்மையாக இருக்கும் பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களது அரசியல் வாழ்க்கை முடிய போகிறது என்றே நாம் கூறலாம். யாரை ஒதுக்கி வைத்தார்களோ பன்னீர்செல்வம் அவர்களை ஒதுக்கி வைத்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடைசி நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் அவர்களிடம்தான் தஞ்சம் புக வேண்டும் என்றும் வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார். நிச்சயமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது புரட்சி தலைவி அவர்களது சிறப்பான செயல்பாட்டினால் உருவானது என்றும் தற்பொழுது அவரது உண்மையான விசுவாசியாக இருக்கக்கூடியது எடப்பாடி பழனிசாமி கிடையாது, பன்னீர்செல்வம் அவர்கள் மட்டும்தான் என்றும் கிட்டத்தட்ட 3 முறை முதல்வர் பதவியை கொடுத்தும் அதை அப்படியே திருப்பி கொடுத்தவர் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்கள் என்றும், ஆனால் அவரை தோற்கடிக்க நேருக்கு நேராக மோதாமல் பன்னீர்செல்வம் என்ற பெயரை கொண்ட 5 நபர்களை மறைமுகமாக வேட்புமனு தாக்கல் செய்ய வைத்து மேலும் ஓபிஎஸ் கேட்ட சின்னத்தையே அவர்களும் கேட்க வைத்து அவர்களுக்கு பணத்தையும் கொடுத்து பிரச்சாரம் செய்வதற்கான சுயேட்சை பிரச்சாரத்தையும் மறைமுகமாக நடத்தி வருகிறான் எடப்பாடி என்றும் வைத்திலிங்கம் அவர்கள் கடுமையான குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். இந்த ராமநாதபுரம் தொகுதியில் ஓபிஎஸ் அவர்கள் வெற்றியடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.